வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்துவது குறித்து ஆய்வு செய்து விதிகள் வகுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். வாக்காளர் மீது செல்வாக்கை செலுத்துவது என்பது ஒரு வகையில் ஊழல் நடவடிக்கைதான் எனவும் அறிக்கை தாக்கல். இரண்டாயிரத்து 31ஆம் ஆண்டுக்குள் 20,000 புது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு முடிவு. தமிழகத்தில் மின்சார வாகன சார்ஜிங் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்த நடவடிக்கை. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயிலும் 3வது மொழிக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படாது. பள்ளிகளே உள் மதிப்பீட்டு தேர்வுகளை நடத்திக் கொள்ள மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி. ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். இதற்கு முன் இருந்த குறைபாடுகளை முக்கியத்துவம் கொடுத்து சரி செய்ய வேண்டும் எனவும் அறிவுரை. பாக்கெட்டுகளுக்கு பதிலாக தானியங்கி விற்பனை இயந்திரம் மூலம் பால் விற்பனை செய்ய திட்டம் என ஆவின் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். சோதனை அடிப்படையில் கொடைக்கானல், ஊட்டியில் தலா ஒரு தானியங்கி விற்பனை இயந்திரம் அமைக்க இருப்பதாகவும் அறிக்கை தாக்கல். 751 உதவி மருத்துவ அலுவலர்கள், 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பணி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டில் சுகாதார சேவைகளை மக்கள் கைபேசியில் எளிதாக பெற உதவும் நலம் TN செயலி. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் செயலியை தொடங்கி வைத்து இலச்சினையை வெளியிட்டார். தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நலம் TN இணையதளம் மூலம் பொதுமக்கள் நிதி வழங்கும் வசதி அறிமுகம். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த வெளிப்படைத்தன்மையோடு மக்கள் கொடுக்கும் நிதி பயன்படுத்தப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கிறதா என சந்தேகம் எழுவதாக EPS பேட்டி. கடந்த 60 நாட்களில் எந்த ஒரு வேலையும் நடக்கவில்லை என குற்றச்சாட்டு. திமுகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சித்ததாக முதலமைச்சர் கூறுவது கண்டிக்கத்தக்கது என EPS ஆவேசம். அதிமுக கூட்டு களவாணி அல்ல, தாவேகா தலைவர் விஜய்தான் MLAக்கள் களவாணி எனவும் கண்டனம். திராவிட மாடல் அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை புதிய அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கிலிருந்து தொடங்கி எழுதுவோம் எனவும் திமுக தலைவர் MK ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என விளக்கம் அளித்து செந்தில் பாலாஜி காவல்துறைக்கு கடிதம். வழக்கு பதிவில் தமது பெயர் மற்றும் தனது சகோதரர் அசோக்குமார் பெயர் இடம்பெறவில்லை எனவும் செந்தில் பாலாஜி விளக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுவதற்கான காலம் கனிந்து வருவதாக CPI மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. தளிமண்ணில் இருந்து கூட ஒருவர் அமைச்சர் வரலாம் எனவும் சூசகம். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு பிறகு மூடப்பட்ட மணல் குவாரிகளை மீண்டும் திறப்பதா? காவிரி டெல்டாவை பாலைவனமாக்க வேண்டாம் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அரசு சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றிய மோகனுக்கு வழங்க வேண்டிய கட்டண பாக்கியை 4 வாரங்களில் வழங்க வேண்டும். கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி கோயில் நில மோசடி புகார் தொடர்பாக சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் விளக்கம். கோயில் நிலத்தில் 1 இன்ச் கூட யாருக்கும் வழங்க நாங்கள் தயாராக இல்லை என திட்டவட்டம். அரசின் மீது ஊழல் கதையை பரப்ப எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதாக அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு.
நயினார் நாகேந்திரன் கலராக நீரில் சுற்றி வருகிறார் எனவும் விமர்சனம். தவறு நடைபெற்றுள்ளதை ஒப்புக்கொள்கிறோம், அதனால்தான் சார் பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்துள்ளோம் என பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் விளக்கம். என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் உறுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட மாற்றுத்திறனாளியை விஜய் அரசு கொலை செய்துள்ளதாக திமுக குற்றச்சாட்டு. விஜய் ஆட்சியில் பிண நாற்றம் வீசுகிறது எனவும் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் விமர்சனம். ரீல்ஸ் வேண்டாம் நீதி வேண்டுமென மக்கள் கேட்கும் நிலை தமிழகத்தில் வந்துள்ளதாக திமுக விமர்சனம். தாவேக ஆட்சியில் 60 நாட்களில் போலீஸ் சித்திரவதையால் 4 மரணங்கள் எனவும் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே அம்பேத்கர் சிலை விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பு. தடுப்புகளை நள்ளிரவில் நீங்களே அகற்றி விடுங்கள் என இளைஞரிடம் கூறும் வருவாய்த்துறை அதிகாரி. செங்கல்பட்டு அருகே சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம். மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக மாவட்ட இணை செயலாளருமான வீரா லஞ்சம் வாங்கிய வீடியோ வைரல். திருப்பத்தூர் அருகே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் டாஸ்மாக் கடையை அடைக்க மறுத்த நிலையில் அங்கேயே தங்கி சமைத்துண்ணும் போராட்டம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே வெறிநாய்கள் கடித்து குதறியதில் 600க்கும் மேற்பட்ட நாட்டு கோழி குஞ்சுகள் பலி. தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்குமாறு கோழி வளர்ப்போர் கோரிக்கை. சங்கரன் கோயில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி கோயிலின் ஆடி தபசு திருவிழா ஜூலை 28ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என ஆட்சியர் ரஞ்சித் சிங் அறிவிப்பு. பிரான்ஸ் நாட்டின் 236வது தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் கொண்டாட்டம். கடற்கரையில் பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இரு நாடுகளின் கொடியேற்றி மரியாதை. எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம். பிரதமர் மோடிக்கு ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம். அருணாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழையால் குமே ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. வெள்ளம் கரைபுரண்டு ஓடிய நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு கரையோரம் இருந்த வீடுகள் சேதம். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்திய மாலுமி உயிரிழந்த விவகாரம். புதுடெல்லியில் ஈரானின் துணை தூதரை நேரில் அழைத்து எதிர்ப்பை பதிவு செய்தது இந்திய வெளியுறவு அமைச்சகம். ஹோர்முஸ் நீரிணை பதற்றத்தால் சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்வு. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை மேலும் உயரும் அபாயம். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி உயிர் பிழைப்பதற்கு 90 விழுக்காடு வாய்ப்பில்லை. தந்தை அயதுல்லா அலி கமேனி இறுதிச் சடங்கில் முஸ்தபா பங்கேற்காத நிலையில் அமெரிக்க அதிபர் தகவல். சவுதி அரேபியா மீது ஈரானுக்கு ஆதரவான ஏமன் நாட்டை சேர்ந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். சவுதி அரேபியாவின் அபா விமான நிலையத்தை குறிவைத்து ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி தாக்குதல். இடைவிடாது சீற்றத்துடன் காணப்படும் பிலிப்பைன்ஸின் மாயோன் எரிமலை. சுற்றியுள்ள 6 கிலோமீட்டர் பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை. பிரான்ஸ் நாட்டின் 236வது தேசிய தினத்தை முன்னிட்டு தலைநகர் பாரிஸில் பிரான்ஸ் நாட்டினர் கொண்டாட்டம். ஈஃபில் டவர் பகுதியில் வான வேடிக்கை நடத்தப்பட்ட நிலையில் மக்கள் வியப்புடன் கண்டுகளிப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதி வரை சிறப்பாக விளையாடி வெளியேறிய நார்வே அணிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. காலிறுதி வரை முன்னேறி தோல்வியடைந்ததாலும்
வரலாற்று சாதனையை நாடு முழுவதும் தெரியப்படுத்தும் விதமாக கொண்டாட்டம். ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டியில் அரையிறுதிச் சுற்றுக்கு தயாரான 4 அணிகளின் இறுதிப் போட்டிக்குள் நுழைவது யார்? நாளை நடைபெறும் முதல் அரையிறுதியில் பிரான்ஸ், ஸ்பெயின் பல பரீட்சை. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா ஃபிஃபா உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்குமா? வரும் 16ஆம் தேதி நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது.